இந்த வட மாவட்டங்கள் முழுக்க இளைய பெருமாள் தான் பெரிய தலைவர். இளைய பெருமாளுக்கு பின்னாடி ஒரு தலைவராக திருமாவளவன் இன்றைக்கு எல்லாராலையும் அறியப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட பெருந்தலைவராக இன்னைக்கு அவர் இருக்கிறார். அந்த இடத்துக்கு ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனை பல களங்களில், போராட்ட களங்களில், அதாவது திருமாவுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல ராமதாஸ் ஐயா பல்வேறு உதவிகளை பண்ணியிருக்காரு. குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு முழுக்க கூட்டு போயிருக்காரு. ஆமா, ஜனநாயக பயணத்துல ஒன்றிணைந்து செயல்பட்டு. அதனால அவர்கள் 2 பேருக்குமான எதிர்ப்பு அரசியலும் நமக்கு எப்படி எவ்வளவு ஆரம்ப காலங்களில் ஒற்றுமையா இருந்திருக்காங்க, பிற்காலத்துல எதிர்ப்பு அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அது எப்பொழுதுமே என்ன ஆகுதுன்னா, எப்பொழுதுமே ஆதிக்க சமூகம், இடைநிலை ஆதிக்க சமூகத்தில் இருப்பவர்கள் யார், அதாவது தன்னுடைய தலைக்கு மேல யார் வளர்ந்தாலும் அவன் அதை பொருட்படுத்த மாட்டான். ஓகே, உயர் சாதிக்காரர்கள் எவ்வளவு அதிகார மையங்கள்ல இருந்தாலும் 100% அதிகார மையங்கள்ல இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்காது. சரி, பட்டியலினத்தை சேர்ந்தவன் பக்கத்து தெருக்காரன் 2 தெரு தள்ளி நம்ம ஊரு வேற சேரி வேறையா இருக்கிறதுனால திடீர்னு ஒருத்தன் ஒரு அரசு பதவிக்கு போயிட்டான், ஒரு சின்ன ஒரு பைக் வாங்கிட்டான், ஒரு சிறிய வாழ்க்கையை பார்த்துட்டான்னா அவனுக்கு இயல்பாக ஒரு பொறாமை உணர்ச்சி ஏற்படும். இந்த உளவியல் சிக்கல் இருக்குல்ல, இடைநிலை சாதிகளுக்கும் பட்டியலின சமூகத்துக்குமான நம்ம கரண்ட் போனவனே பக்கத்து வீட்டுல கரண்ட் போச்சுன்னு கேட்க மாதிரி உளவியல் சிக்கல் இருக்கு எல்லாத்துக்குமே. பக்கத்து வீட்டுல கரண்ட் போறதுனால இவனுக்கு என்ன மகிழ்ச்சியே அடைவான், சேர்ந்து வந்துடும் கரண்ட்டுன்னு சொல்றான்ல. அது மாதிரி சக பயணத்துல இருக்கிறவன்ல பின்தங்கி இருக்கிறவனுடைய அவனை ஒடுக்கிறது மூலமாக இவனுடைய ஆதிக்கம் நிலைநாட்டப்படுவதாக நினைக்கிறான். உண்மை என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து ஆதிக்கங்களும் அதிகாரங்களும் குவிக்கப்பட்ட இடங்களை நோக்கி தான் இவங்க போராடி இருக்கணுமே தவிர, இததான் கன்ஷிராம் பண்ணாரு, அதை செய்திருக்க வேண்டுமே தவிர அண்ணன் தம்பி சண்டையா பங்காளி சண்டை மாதிரியாக இதை மாற்றுவதற்கு